காவிரி டெல்டா கடைமடை பகுதிகளில் 600 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரின்றி காய்ந்து வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். உழுதுண்டு வாழ்வோரின் வேதனையை பகிர்ந்து கொள்கிறது இந்த செய்தி தொகுப்பு. முப்போகமும் விளைந்த காவிரி டெல்டா கடைமடை பகுதியான சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில் பகுதிகளில் தற்போது ஒருபோக சாகுபடி கூட செய்ய முடியாத சூழல் உருவாகியுள்ளது. காவிரி நதிநீர் பிரச்சனையால் இங்கு நேரடியாக விதைக்கப்பட்ட நெற்பயிர்கள் நீரின்றி காய்ந்து வருகின்றன. 15-20 நாளைக்கு முன்னாடி விதைக்கப்பட்ட விதைகள் அத்தனை இன்னைக்கு முளைக்கக்கூடிய நேரத்தில் மழை இல்லாத காரணத்தினாலையும் தண்ணி இல்லாத காரணத்தில் இன்றைக்கி வெடிச்சு போயிருக்குது. மீண்டும் இது தண்ணி வச்சா கூட இதை விவசாயம் பண்ணுறதுக்கான வழியே கிடையாது. விளைநிலங்கள் வெடித்து வறண்டு கிடப்பதால் இனி காவிரி நீர் கிடைத்தாலும் பலனில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். அடுத்து வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும் என்பதால் குறுகிய கால பயிரும் செய்ய முடியாமல் அவர்கள் தவிக்கின்றனர். ஐப்பசி மாதத்தில் அடமழை பெய்யும், வேறையும் விட முடியாது, அது பிடிங்கியும் நட முடியாது. நாங்கள் என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. விவசாயம் தான் இது, கவர்மெண்ட் தான் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நஷ்டஈடு வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். செய்வதறியாது தவிக்கும் தங்களுக்கு அரசு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்பதே கடைமடை விவசாயிகளின் கோரிக்கையாகும்.